இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம், அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்க வாழ்க்கையில எவீர்வை போல நீங்க கடைசி நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமானால், உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிற அந்த சூழ்நிலையில இயேசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். செத்து போனதுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். பட்டு போனதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். உங்களை தட்டி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளையை கர்த்தர் வாழ வைப்பார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஓ பயப்படாதே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பகுதியை நம்ம வாசித்து செய்திக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ